மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர் ஜஸ்ட் 79 ரூபாய் மட்டுமே. பஞ்ச் 2026 சரி, இதே இவ்வளோ உயரத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்களா? காரணம் இல்லாமல் இல்லை, இது ஏற்கனவே உயரத்துல தான் இருக்கு. அதாவது இது வெளிவந்து 4 ஆண்டுகளும் 4 மாதங்களும் ஆகிறது. இந்த குறுகிய காலத்துல இது எந்த அளவுக்கு வித்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 6 லட்சம் கார்கள் வித்து தீர்ந்துடுச்சு. இப்போ 7 லட்சத்தை நோக்கி வேகமா முன்னேறிட்டு இருக்கு. அடுத்த மாதம் இது 7 லட்சம் என்ற இலக்கையும் எட்டப் போகிறது. ஸோ அந்த அளவுக்கு இந்திய சாலைகளில் அதிகமாக ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய கார் தான் இந்த டாடா பஞ்ச் என்பது. முதலாக ஆக்சுவலாக முதல்ல ஹேட்ச்பேக்லாம் எனக்கு வேணாம், உடனே எஸ்யூவி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சப்காம்பேக்ட் எஸ்யூவி வந்திருக்கக்கூடிய இந்த டாடா பஞ்ச் என்பது பலரோட எண்ணங்களையும் கவர்ந்த கார் இது. இதுல என்ன புதுசா சேர்ந்திருக்கு அப்படின்னு கேட்டா 2 விஷயம் சேர்ந்திருக்கு. முதல் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது டர்போ பெட்ரோல் இன்ஜின் சேர்த்திருக்காங்க. இதை விட பெரிய கார் இருக்கு இல்லையா, நெக்ஸான். இந்த டாடா நெக்ஸான் இருக்கக்கூடிய அதே 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின், அதாவது 120 HP அளவுக்கு சக்தியையும் ஒரு 170 நியூட்டன் மீட்டர் அளவுக்கு டார்க்கையும் வெளிப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த இன்ஜினை இந்த காருக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இதோட பவர் டு வெயிட் ரேஷியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப பிரமாதமா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் இல்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல சிஎன்ஜி வேரியன்ட் இருக்கு. இந்த சிஎன்ஜி வேரியன்ட்ல ஏஎம்டி இல்லாம இருந்தது. இப்போ ஏஎம்டி கியர் பாக்ஸ் பொருத்தப்பட்ட அந்த சிஎன்ஜி வேரியன்ட் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது ரெண்டும் மிக முக்கியமான அறிமுகங்கள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த கார் இவ்வளவு உயரத்தில் நிற்க வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கணும் இல்லையா? இந்த கார் கிரேடபிலிட்டின்னு இருக்குல்ல, இது ஆக்சுவலா 4 பேர் இருந்தாலும் கூட, நம்ம ஆக்சுவலா பூட்ல நிறைய பெட்டி படுக்கைகள் இருந்தாலும் கூட, இந்த எல்லா வெயிட்டோடையும் திக்காமல் திணறாமல் ஒரு என்னதான் ஸ்டீப்பான இடமா இருந்தாலும் இதனால ஏற முடியும் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக தான் ஆக்சுவலா இதெல்லாம் வச்சிருக்காங்க. இது ஆக்சுவலா நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொண்ட கார் இது. அதே மாதிரி வாட்டர் வேடிங் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் இது ஆக்சுவலா இந்த டயர் இருக்குல்ல, இந்த டயர் ஹைட் முழுக்கவே தண்ணீர்ல இருந்தாலும் கூட இது தண்ணீரில் ஒரு மீனை போல நீந்தி கொண்டு செல்லக்கூடிய ஒரு கார். இந்த வெளிப்புற தோட்டத்துல என்ன மாறி இருக்கு, உள் அலங்காரத்துல என்ன மாறி இருக்கு, ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல இந்த முகப்பு நிறைய மாற்றம் தெரியுது. டாடா பஞ்ச் சிவியினுடைய பல சாயல்கள் இங்க நம்ம பார்க்க முடியுது. நம்ம கவர்ந்த அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவே ஒரு பாசிட்டிவா மாற்றக்கூடிய கலை டாட்டாவுக்கு தெரிஞ்சிருக்கு. பொதுவாக இப்போ வரக்கூடிய கார்கள்லாம் இந்த எல்இடி ஒரு கனெக்டிங் லைட்டாவே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இங்க கனெக்டிங் லைட் மாதிரி எதுவும் இல்லை. இந்த எல்இடி டிஆர்எல் இருக்குல்ல, ரொம்ப பொருத்தமாகவும் அழகாகவும் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த எல்இடி லைட்டை ஒட்டி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு கருப்பு வண்ணத்தில் ஒரு ஹவுசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் இந்த காருக்கு ரொம்ப பொருத்தமா அழகா அம்சமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இங்க இருக்கக்கூடிய இந்த டாடா முத்திரை இருக்குல்ல, இந்த முத்திரை ரொம்ப ஒரு 3D வடிவில் ஒரு எம்போசிங்கா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்களா, இது ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ். இந்த எல்இடி ஹெட்லைட்ஸ் ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய ஹவுசிங்ல இதை பொருத்தியிருக்காங்க. இது ரொம்ப பொருத்தமாகவும் இந்த காரினுடைய முகப்பிற்கு அழகு சேர்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இந்த டாடா பஞ்சில் ஏற்கனவே இருந்த 2 வண்ணங்களோட கூடுதலாக 4 வண்ணங்களை சேர்ந்திருக்கு. ஸோ அதனால தான் இப்போ நீளத்திலிருந்து நம்ம இப்போ இந்த செந்நிற காருக்கு வந்திருக்கோம். இந்த காரினுடைய பக்கவாட்டு தோற்றம் இந்த சிகப்பு வண்ணத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இதுல இருக்கக்கூடிய இந்த 16 இன்ச் அலாய் வீல் இருக்குல்ல, இதனுடைய டிசைன் புதிதாக இருக்கிறது. இது இரட்டை வண்ணத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நம்ம ஏற்கனவே இருந்த கார்ல டாடா பஞ்சில் எப்படிப்பட்ட ஆக்சுவலா இந்த பிளாஸ்டிக் கிளாடிங் எல்லாம் இருந்ததோ அதே மாதிரி கிளாடிங் இங்கேயும் தொடருது. இந்த வீல் ஆர்ச்சஸ் தொடங்கி இங்க இருக்கக்கூடிய இந்த கதவு இருக்கு இல்லையா, அந்த கதவுக்கு கீழே மட்டும் அந்த பிளாஸ்டிக் கிளாடிங் ரொம்ப தாராளமா இருக்கு. அந்த தாராளமா இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கிளாடிங் தான் இந்த காரை ஒரு சப்காம்பேக்ட் எஸ்யூவி என்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கிறது. இது ஆக்சுவலா டியூயல் டோன் கார் இது. இந்த டியூயல் டோன் கார் இருந்தாலும் அங்கங்க இந்த கருப்பு வண்ணம் இருக்குல்ல, அது இழையோடிட்டே இருக்கு. ஊடால அது போயிட்டே இருக்கிறது ஒரு நல்ல ஒரு கலர் கியூஸ்னுவாங்கல்ல, அதை கொடுக்கறத பார்க்க முடியுது. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய இந்த ஓவர்வியூ இருக்குல்ல, இது ஒரு பியானோ ஃபினிஷ்ல ரொம்ப அற்புதமா இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த இடத்துல பாதுகாப்பு அம்சத்துக்காக இந்த இடத்துல ஒரு கேமராவும் கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு டர்ன் இண்டிகேட்டரும் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு ஃபாக்ஸ் தான். இது ஃபாக்ஸ்னா போலியான உண்மை இல்லை. இது ஒரு தோற்றத்திற்காக மட்டும், ஒரு அழகுக்காக மட்டுமே இந்த ரூஃப் ரெயில் கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த கதவு பிடி இருக்கு இல்லையா, இந்த கைப்பிடி என்பது இந்த பாடி கலர்ல இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இந்த பின்கதவுக்கான கைப்பிடி என்பது ஏற்கனவே வழக்கம் போல இருந்ததை போல இங்க இந்த சீப்பில் இங்க கொடுத்திருக்காங்க. இந்த காரினுடைய பின்பக்கம் இருக்குல்ல, இந்த பின்பக்கத்துல ஒரு மாற்றம் இருக்கிறத பார்க்க முடியும். அந்த மாற்றம் ஒரு நல்ல மாற்றமாகவும் இருக்கு. இந்த டெயில் லேம்ப்ஸா இருந்தாலும் சரி, இங்க 2 டெயில் லேம்ப்ஸ் இணைக்கக்கூடிய இந்த லைட் பாரா இருந்தாலும் சரி, இது இந்த காருக்கு ஒரு புதிய தோற்றத்தை கொடுக்குது. ஒரு பிரீமியமான லுக்கையும் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியுது. என்னுடைய கொள்ளளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் பார்க்குறோம். ரொம்ப தாராளமாகவே இருக்கு. ஒரு 4 பெட்டிகள் கூட இங்கே வைக்க முடியும். டாடா பஞ்ச் 2026 என்னோட கேபின் எப்படி இருக்கு அதான் நான் பார்க்குறோம். இந்த கேபின் ஏற்கனவே தாராளமான கேபின் தான் இது. இப்போ இந்த கேபின்ல இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸ்பேஸ் அதிகப்படுத்த லே அவுட்டை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காங்க. எப்படி மாற்றி அமைச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த சீட் இருக்கு இல்லையா, இந்த சீட்டுக்கு கொஞ்சம் தை சப்போர்ட் கூடி இருக்கு. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ அதனால இன்னும் சௌகரியமாக வசதியாக இங்கே உட்கார முடியும். அதே போல் சீட்டோட டிசைனையும் மாற்றிருக்காங்க. இது ஏற்கனவே இருந்த மற்ற டாடா கார்களில் இதை விட விலை அதிகம் கொண்ட கார்கள் இருந்த சீட்டு தான் இங்கே வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக நாம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த ஓட்டுநர் இருக்கை இருக்கு இல்லையா, இது ஆக்சுவலாக 6 வே அட்ஜஸ்டபிள் சீட். இது
பட் இருந்தாலும் கூட இதில் ஹைட் அட்ஜஸ்ட் கூட இருக்குது. பட் ஆனால் மேனுவலாக தான் இதை பண்ண முடியும். இப்போது இந்த காரினுடைய இந்த டேஷ்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே சொன்னதை போல் ஏற்கனவே இருந்த டாடா பஞ்சில் எப்படி இருந்ததோ அதே போல் தான் இங்கேயும் இருக்குது. ஆனால் என்ன புதுசை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 10.2 இன்ச்சுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த தொடுதிரை இருக்கு இல்லையா, இந்த தொடுதிரையினுடைய துல்லியம், இதனுடைய காட்சிகள் வந்து ரொம்ப துல்லியமாக தெரிகிறத இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ அது மட்டும் கிடையாது, இப்போ வந்து இது ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்பே இதெல்லாம் வந்து நம்ம இங்கே ஒயர்லெஸ்ஸாகவே இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதே போலவே இந்த இடத்துல வந்து ஒரு ஒயர்லெஸ் சார்ஜருக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏசி கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, இந்த ஏசி கண்ட்ரோலை இப்போ நம்ம இந்த ஃபிஜிட்டல் திரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திரையின் மூலமாகவே இது ஆக்சுவலாக தொடுதல் மூலமாகவும் இதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதே சமயத்தில் இந்த இடத்துல இங்கே விசைகளுக்கு இருக்குது, இந்த விசைகள் மூலமாகவும் இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஏசியை பொறுத்த மட்டும் ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபாஸ்ட் கூலிங்கான எக்ஸ்பிரஸ் கூலிங் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம உடனடியாக வேணும், அதாவது நமக்கு குளிர்ச்சி உடனடியாக வேணும்னு கேட்டிங்கன்னா அதற்கான ஒரு ப்ரொவிஷனும் இந்த காரில் இருக்கிறது. ஸோ நாம் இப்போ உட்கார்ந்து இருக்கக்கூடியது ஏஎம்டி வேரியன்ட். இந்த ஏஎம்டி வேரியன்ட் இருக்கக்கூடிய இந்த கியர் நாப் எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இது இயக்குவதற்கு எப்படி இருக்குன்றது நம்ம வந்து ஆக்சுவலாக ஓட்டும்போது தெரியும். இது பார்வைக்கு இப்போது நன்றாக இருக்கிறது. இந்த சென்டர் கன்சோலோட டிசைன் கூட நல்லாவே இருக்குது. பட் ஆனால் இதில் என்ன புதுமைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிமெட்ரிக்கலாலாம் இல்லை. ஸோ பிரேக் த ரூல்ன்ற மாதிரி வேறு மாதிரியான ஒரு டிசைன் இங்கே இருக்கிறத பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய கப் ஹோல்டர் இருக்கு இல்லையா, இந்த கப் ஹோல்டர்லாம் ரொம்ப சிறிய கப் மட்டும் தான் இங்கே வைக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஹேண்ட் பிரேக் எல்லாம் வந்து இப்போ இந்த வடிவத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் எல்லாம் கொடுத்தோம்னா அதற்கான விலையும் அதிகமாகிடும். ஸோ அதனால அதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அவங்க இப்படி ஒரு ஹேண்ட் பிரேக்கை கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். 65 வாட்டுக்கு இங்கே ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு நம்ம பார்க்க முடிகிறது. அதே போலவே இங்கே வந்து 12 வோல்ட்டுக்கான ஒரு பவர் அவுட்புட்டும் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கு இல்லையா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் ஆட் ஆயிருக்கு. இது இன்னும் முன்பு இருந்ததை விட இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த டிசைன்லாம் கூட கொஞ்சம் புதுமை அங்கங்கே நம்ம தெரியுது. இந்த ஸ்டீரிங் வீல் வந்து இப்போ இரட்டை 2 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் இருக்கிறத பார்க்குறோம். இதை பிடிப்பதற்கு வாட்டமாக இங்கே ஒரு லெதரைட் ரேப்பும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்டீரிங் வீல்லே வந்து ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் இருக்கிறதுனால இது ரொம்ப வசதியாக இருக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய இங்கே ஒரு பேடல் ஷிஃப்டர்ஸும் இங்கே இருக்கு. ஸோ இது ஒரு வசதியான ஒரு நல்ல அம்சம். இங்கே இருக்கக்கூடிய வந்து ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் சன்ரூஃப் இது. பட் இருந்தாலும் இப்போ நம்ம இயக்க முடியாது, ஏன்னா நம்ம நம்ம கையில் கிடையாது. சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே வந்து பாதுகாப்புக்கு 5 நட்சத்திரங்கள் வாங்கிய கார் இது. இந்த தடவையும் பாரத் என்கேப்ல அடல்ட் சேஃப்டிலும் சரி, சைல்டு சேஃப்டிலும் சரி 5 நட்சத்திரங்கள் வாங்கி இருக்கிறது. இப்போ சியாராவில் வந்து ஒரு கார் டு கார் ஒரு கொல்யூஷன் நடந்தால் எப்படி இருக்கும்ன்றதை விளக்குனாங்க. இப்போ இந்த கார் அதோட மேம்படுத்தியிருக்காங்க. அதாவது ஒரு மினி ட்ரக் மேலே இந்த கார் மோதிச்சுன்னா எப்படி இருக்கும், அதாவது 50 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த கார் மோதிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு இங்கே டெமோ பண்ணி காட்டியிருக்காங்க. அந்த டெமோனோட முடிவில் தெரிந்த ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேபின் இருக்குல்ல, இந்த கேபின் வந்து இன்டாக்டாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஃபியூல் வந்து லீக் ஆகலை. அதே சமயத்தில் 4 டோருமே ஓப்பன் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் இந்த காரினுடைய சேஃப்டி. அதாவது 5 நட்சத்திரங்களை தாண்டி இவங்க பல விஷயங்களை இந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 காற்றுப்பைகள் இருக்குது, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இருக்குது, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இருக்குது, அதுவும் இல்லாமல் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் இருக்குது. அதெல்லாம் தாண்டி இது இத்தனை ஆக்டிவ் சேஃப்டி, பேசிவ் சேஃப்டி இதெல்லாம் தாண்டியும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில் ஏதாவது நடந்துருச்சு, ஒரு இம்பாக்ட் நடந்துருச்சு, ஏதாவது விபத்து நடந்துருச்சுன்னா உடனடியாக நமக்கு வந்து உதவிக்கு அமைப்பதற்கு இங்கே எமர்ஜென்சி கால் இருக்கு. அதே மாதிரி ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா கார் ஒரு இரவு நேரத்தில் போய் பிரேக் டவுன் ஆயிடுச்சு என்ன பண்றது? ஸோ பிரேக் டவுன் சர்வீஸ்க்கு இங்க இன்னொரு கால் கொடுத்தாரு. இங்க ஒரு விசை இருப்பதை நம்ம பார்க்குறோம். இங்க வந்து ஒரு 360 டிகிரி கேமராவும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் காரை மேலும் பாதுகாப்பானதாக மாற்றுகிறது. இங்க இருக்கக்கூடிய இந்த இன்டர்னல் ஏர்வே மிரர் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஆட்டோ டிமிங். ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர். டாடா பஞ்ச் 2026 சிஎன்ஜி இதில் ஒரு புது அடிஷன் ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு ஏஎம்டி வேரியன்ட் இல்லாமல் இருந்தது. இப்போ ஏஎம்டி வேரியன்ட்டை இதுக்கு அடிஷனலாக டாடா கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் டஸ் இட் மீன் அப்படின்னு கேட்குறீங்களா? உள்ளே வந்து பாருங்களேன். இந்த டாடா பஞ்ச் பெட்ரோலில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லமோ அந்த விஷயங்கள் எல்லாமே இங்கேயும் இருக்குது. இதில் என்ன புதுசாக இந்த சிஎன்ஜியை பொறுத்து மட்டும் சேர்ந்துருக்குன்னா, இந்த ஆக்சுவலாக ஏஎம்டி கியர் பாக்ஸ் தான். இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸோட நாப் வந்து எப்படி இருக்கிறது, ஓட்டுவதற்கு எப்படி இருக்கிறது என்பது இதை ஓட்டும் போது நமக்கு தெரியும். மற்றபடி நம்ம பெட்ரோலில் பார்த்த அத்தனை ஃபீச்சர்ஸும் இங்கே இருக்குது. 10.3 இன்ச் கொண்ட இந்த தொடுதிரையாக இருந்தாலும் சரி, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக இருந்தாலும் சரி, இதோட ரெசல்யூஷன் நல்லா அதிகமாக மாறி இருக்கு. இதோட வேகம் கூடி இருக்கிறது. ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ போன்ற விஷயங்களை இங்கே நம்ம ஒயர்லெஸ்ஸாகவே கனெக்ட் பண்ணக்கூடிய வசதி இருக்கிறது. இந்த ஒயர்லெஸ் சார்ஜர் வசதி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர், அதாவது ஒயர் மூலமாக ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு, ஒரு சி டைப் சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஒரு 12 வோல்ட்டுக்கு வந்து ஒரு பவர் அவுட்புட் இருக்கிறத பார்க்குறோம். இங்கே 2 சின்னதாக ஒரு கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் போன்ற வசதிகள்லாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் காசு அதிகமாக கூட்டிகிட்டே போகும். அதனால் ஒரு கன்சர்வேட்டிவான இப்படியான ஒரு ஹேண்ட் பிரேக்கை இங்கே கொடுத்துருக்கிறத பார்க்குறோம். ஆனால் ஸ்டேரிங்கை பொறுத்த மட்டும் இப்போ நீங்கள் அல்ட்ராஸில் பார்த்த மாதிரி இதே போல் ஒரு ஸ்டேரிங் இங்கேயே வந்திருக்கு. ஸோ இங்கே ஸ்டேரிங் வேலில் மவுண்டட் கண்ட்ரோல்ஸும் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம பெட்ரோல் வேரியண்ட்டில் சொன்னது மாதிரி தான் இப்போ இந்த சிஎன்ஜி வேரியண்ட் பொறுத்த மட்டும்
இதனுடைய டேஷ்போர்டில் எந்த விதமான பெரிய மாற்றங்களும் கிடையாது. இரட்டை வண்ணத்தில் இது பழையபடியாக நல்லாவே இருக்குது. இங்கே ஏசி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஃபிஜிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொடுதிரை ப்ளஸ் இந்த விசைகளும் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சீட்டுகள் வந்து முன்பை விடவும் வந்து ஆக்சுவலாக வந்து நிறைய கூடுதலாக ஒரு தை சப்போர்ட்டோட இங்கே கூடி இருக்குது. நல்ல ரெக்ரூம் இருக்குது. இது சிங்கிள் பேனல் சன்ரூஃப். இது வந்து வாய்ஸ் ஆப்ரேட்டட். பெட்ரோல் வேரியண்ட்டில் நம்ம சொன்ன அத்தனை பாதுகாப்பு அம்சங்களும் இதெல்லாம் இருக்குது. இதுவும் வந்து 5 நட்சத்திரங்கள் வாங்கிய கார் தான். நம்ம எப்படி வந்து சஃபாரியில் வந்து கார் டு கார் வந்து ஒரு கொல்யூஷன் நடந்ததோ அதை விட மேலாக, அதாவது 5 நட்சத்திரங்களாக மேலாக ஒரு விஷயம் காட்டியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டேஷனரியான ஒரு மினி ட்ரக். அந்த ட்ரக் ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வரக்கூடிய இந்த டாடா பஞ்ச் மோதிரால் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணி காட்டினாங்க. இந்த கேபின் எடுத்து இன்டாக்டாக இருந்தது. ஃபியூல் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு லீக் ஆகலை. மூன்றாவதாக இந்த 4 கதவுகளுமே வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் கூட இது மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்குது. முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், இந்த ஏர் பேக்கும் டிப்ளாய் ஆச்சு. பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது இதில் முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆக்டிவ் சேஃப்டி, பாசிவ் சேஃப்டின்னு இருக்கு இல்லையா. ஸோ இது மாதிரி எல்லா சேஃப்டியும் அதில் இருக்குது. ஸோ 360 டிகிரி கேமரா என்பது அது போல் ஒரு அம்சம் தான். அதே போலவே இந்த இடத்துல ஒரு பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரும் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு பாதுகாப்பு தொடர்பான ஒரு அம்சம் தான். இதெல்லாம் தாண்டி ஒருவேளை ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னு வச்சுங்க, விபத்து நடந்தால் இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணணும், நம்ம இரவு நேரமோ இல்லை பெரிய நெடுஞ்சாலைகளோ தனியாக போய் மாற்றம் என்ன பண்ணுறது, இங்கே ஒரு எமர்ஜென்சி கால் ஒன்று இருக்குது. அதே மாதிரியே பிரேக் டவுன் ஆச்சுன்னா இந்த பிரேக் டவுன் காலும் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து டாடா மோட்டார்ஸ் அவருடைய வாடிக்கையாளருக்கு கொடுக்கக்கூடிய வந்து ஒரு சப்போர்ட். பொதுவாக இந்த சிஎன்ஜி வேரியண்ட்னால ஒரு கேள்வி கூடயே வந்துட்டு இருக்கோம். ஸோ என்னுடைய பூட்டில் எந்த அளவுக்கு பொருட்களை வைக்க முடியும், இந்த டேங்கே வந்து இந்த சிஎன்ஜி டேங்கே இதில் நிறைய இடங்கள் எடுத்துக்குமேன்ட்டு. சரி, இதில் எப்படி இருக்குது? இங்கே 2 சூட்கேஸ் வச்சுருக்காங்க, 2 பேக் வச்சுருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த கீழே தான் வந்து ஆக்சுவலாக சிஎன்ஜி டேங்க் இருக்குது. இது மீறி இவ்வளோ விஷயங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, அப்படின்னா ஸ்பேர் வீல் எங்கே இருக்குது? இங்கே வாங்க. இந்த கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது அடியில் இருக்குது. டாடா பஞ்ச் 2026 இது எந்த அளவுக்கு வெற்றி பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, புதுசாக 2 விஷயம் சேர்ந்துருக்கிறதுனால ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ டர்போ பெட்ரோல் அப்படின்னு ஒரு புதிய ஆப்ஷன் வந்திருக்கு. அதே போலவே சிஎன்ஜியோட ஏஎம்டி என்ற கியர் பாக்ஸ் பொருத்தப்பட்ட இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஆஸ்பெக்ட் நிறைய பண்ணியிருக்காங்க. 360 டிகிரி கேமரா சேர்ந்துருக்கு, பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் சேர்ந்துருக்கு. ஸோ 6 காற்றுப்பைகள், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் போல பல விஷயங்கள் இங்கே கூடுதலாக சேர்த்துருக்கு. இதெல்லாம் இந்த காருக்கு ஒரு கூடுதலான ஒரு எட்ஜ் கொடுக்கக்கூடிய அம்சங்கள். இதனுடைய ஆரம்ப விலை என்பது 5,60,000. 60,000 கூட கிடையாது, அதுக்கு 1,000 கம்மி, அது 59,000 தான். அதாவது 5,59,000 என்ற விலைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கார் என்பது ஒரு பிரைஸ் பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காம்படிஷனை போட்டியாளருக்கு கொடுக்கும். நன்றி, வணக்கம். உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸை ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச். மேலும் விவரங்களுக்கு 9514 333 999.